كم تهنأ فؤادك يملأ. தொழக்கூடியவன் தொழுகை இல்லாதவனை கேவலமாக பார்க்கிறான். ஏதோ அவன்தான் உலகத்திலே பெர்ஃபெக்டான முழுமையான மூமினாக. சதக்கா செய்பவன் சதக்கா செய்யாதவர்களை ஏளனமாக பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய தௌஹீதிலே இருப்பவன் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு வராதவனை எப்படி பார்க்கிறான்? ஏன்? அவனுக்கு பயம் இல்லை. நான் தௌஹீதிலே இருக்கிறேன், நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், நான் சதக்கா செய்கின்றேன். யார் பயந்தார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, உமரே, நீ ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுகிறான். உமரே, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கு பிறகு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால், எனக்கு பிறகு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால் உமரைத்தான் அல்லாஹ் அனுப்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சாட்சி கொடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அமீனு சிர்ருன் நபவி, நபியுடைய ரகசியமான விஷயங்களை அறிந்தவர் ஹுதைஃபா. அவர்களுக்கு அந்த பெயர் தான் இடப்படுகிறது. அந்த தோழரிடத்திலே சொல்லுகிறார்கள், தோழரே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசியங்களை அறிந்தவரே, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு முனாஃபிக்குகள் நயவஞ்சகருடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே, நாம் கொடுத்திருந்தார்கள் உமரே, அந்த பட்டியலில் நீ பார் ஹுதைஃபா, உமருடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று சொன்னார்கள். என்ன உயர்வு இது, என்ன தன்மை இது, என்ன ஈமானிய அம்சம் இது யாருக்கு இருக்கிறது இந்த முஸ்லிம் சமூகத்தில்? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர யார் இந்த ஈமானை அஞ்சி வாழ்கிறார்கள்? அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டுமே. யா அல்லாஹ், என் ஈமானை தடுமாற்றம் செய்து விடாதே. செல்வத்திற்காக இந்த ஈமான் பறிக்கப்படுகிறது அறிகிறதா சமூகம்? உலக செல்வங்களுக்காக, வசதியான வாழ்க்கைக்காக, ஒரு பெண்ணை அடைவதற்காக இன்று முஸ்லிம் சமூகம் ஈமானை இழக்கிறது அறிகிறதா சமூகம்? السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அம்ராதுல் உம்மா, கண்ணியத்துக்குரியவர்களே, சமூகத்தை தாக்கும் நோய்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் இன்றைய தினத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாடுகின்ற வரை ஷேக் முஹம்மது ஹஸ்ஸான் அவர்களுடைய உரையிலிருந்தும் அவர்களுடைய புத்தகத்தின் தொகுப்பிலிருந்தும் உரையாற்றப்படக்கூடிய இந்த உரையில் இன்றைய
சமூகத்தை தாக்கக்கூடிய நோய்களுடைய முதல் நோயாக நாம் பார்க்க இருப்பது அஷ்ஷிர்க், இணை வைத்தல். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு நோய் இருக்கக்கூடிய நோய்களிலேயே மிக பயங்கரமான நோய். இந்த நோய்க்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதன் மரணிக்கும் வரை, அல்லாஹ் மறுமை ஏற்படுத்தும் வரை இந்த நோய்க்கு மருந்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். ஒருவேளை இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளாமல் யார் ஒருவர் மரணமாகிறாரோ அவருடைய கூலியாக அல்லாஹ் நரகத்தை ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அந்த நோய்தான் அநியாயத்தின் மிகப்பெரிய அநியாயம், பாவங்களின் மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்விற்கு மாறு செய்வதில் மிகப்பெரிய மாறு செய்தல். இந்த நோயுடைய எல்லையை யார் அடைந்தாலும் அவர்களுடைய எல்லா அமல்களும் அழித்து நாசமாக்கப்படும். அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்கள் தூரமாக்கப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய கருணை நீக்கப்படும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நோய்தான் அஷ்ஷிர்க், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு. அல்லாஹ்வுடைய வசனத்தை கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சூரத்து நிசாவுடைய 136வது வசனம், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரை செய்கின்றான். அதாவது ஈமானை உறுதிப்படுத்துங்கள், ஈமானிலே நீங்கள் நிலையாக இருங்கள், ஷிர்க்கை விட்டு உங்களை பாதுகாருங்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை விட்டு உங்களை பாதுகாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிப்பதை விட்டு ஈமான் கொண்டவர்களே உங்கள் ஈமானை நீங்கள் மேலும் புதுப்பித்து அதிலே நீங்கள் உறுதியாகுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு அறிவுரை செய்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமான் என்பது ஏதோ நாவுகளால் மொழியக்கூடிய வார்த்தை அல்ல. அல் ஈமான், ஈமான் என்பது நாவால் வார்த்தையால் அந்த ஈமானை மொழிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாவால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு செயலால் வெளிப்படுத்துவதுதான் ஈமான். ஈமான் என்பது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறினால் மட்டும் ஈமான் முழுமையாகாது. ஈமானுக்கு அடிப்படை அம்சம் நாவால் அந்த ஈமானை மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு செயல்களால் வெளிப்படுத்தினால்தான். இந்த 3 அம்சங்கள் இருந்தால்தான் ஈமான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்காகத்தான், அந்த ஈமானை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பதற்காகத்தான், அந்த ஈமானுடைய நிலைப்பாட்டை சுத்தமாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறிய வசனத்தை எமக்கு கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். பில்லாஹி வ ரசூலிஹ், அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்களை கொண்டு, வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹ், உங்களுடைய ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகத்தின் மீதும், வல் கிதாபில்லதீ அன்ஸல மின் கபுல், இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட புத்தகங்கள் மீதும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வமை யக்ஃபுர் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை மறுக்கிறாரோ, வ மலாயிகத்திஹ், மலக்குகளை மறுக்கிறாரோ, வ குதுபிஹ், வேதங்களை மறுக்கிறாரோ, வ ருசுலிஹ், ரசூல்மார்களை மறுக்கிறாரோ, வல் யௌமில் ஆகிர், மறுமையை மறுக்கிறாரோ, ஃபகத் ضل ضلالا بعيدا, அவர் தூரமான வெகு தூரமான வழிகேட்டிலே இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். ஈமானை புதுப்பிக்க வேண்டிய காலம் கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டிய காலம். ஷைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். ஷைத்தானுடைய அடிப்படை நோக்கமே இந்த நோயில் அந்த மனிதனை தள்ளுவதுதான். இந்த நோயிலே அவனை தள்ளினால் அவனுடைய நோக்கம் நிறைவேறிவிடும். அதற்காக ஷைத்தான் எதையும் செய்வான். அல்லாஹ்விடத்திலே உறுதி கேளுங்கள், யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை நீங்கள் உறுதிப்படுத்துவாயாக, எங்களுடைய ஈமானை எந்த நேரத்திலும் தடுமாறாமல் எங்களை ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, முதல் அடிப்படை இந்த தலைப்பிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் தான். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இமாம் புகாரி அவர்களும் பதிவு செய்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா முஆத், யா முஆத், அதத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத்,
அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது கடமை அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீதுள்ள கடமை என்னவென்று தெரியுமா முஆது என்று கேட்டார்கள். அப்போது முஆத் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். அல்லாஹ்வை அடியார்கள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் முஆதே, அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு எதையும் அவர்கள் இணையாக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் முஆதை பார்த்து, முஆத் அவர்கள் மறுபடியும் இன்னொரு கேள்வி, அல்லாஹ் அடியார்கள் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா? முதல் கேள்வி என்ன? அடியார்கள் அல்லாஹ் மீது உள்ள கடமை. இரண்டாவது, அடியார்கள் மீது அல்லாஹ்வின் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா? யார் இந்த கட்டளையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் வேதனை செய்யக்கூடாது, அவர்களை அல்லாஹ் நரகத்திலே போட்டு தண்டிக்க கூடாது. யார் அல்லாஹ்வை வணங்கி அவனுக்கு எதையும் இணையாக்கவில்லையோ அவனை வேதனை செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் தனக்கு கடமையாக்கி கொண்டிருக்கின்றான். அது அல்லாஹ்வின் கடமை. அடியார்களுடைய கடமை அந்த ரப்பை வணங்க வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நெருக்கமான மாணவராகிய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய கடமை, என்னை படைத்த ரப்புக்கு நான் செலுத்தக்கூடிய கடமை, எனக்கு உணவளிக்கக்கூடியவனுக்கு நான் செலுத்தக்கூடிய கடமை, உரிமை தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ். அவனுக்கு நான் செலுத்தக்கூடாத கடமை, அவன் விரும்பாத கடமை, அல்லது நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், நான் அவனை வணங்கக்கூடிய அந்த வணங்கக்கூடிய முறைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அம்சம் தௌஹீதோடு ஷிர்க் கலக்கப்படாமல் இருத்தல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மை எமக்கு வழங்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஷிர்க், இந்த இணை வைப்பு, முதலாவதாக இந்த இணை வைப்பை யார் பயந்தார்கள் தெரியுமா? இந்த இணை வைப்பு என்னிடத்திலே வந்துவிடக் கூடாது என்று யார் அஞ்சினார்கள் தெரியுமா? இந்த இணை வைப்பை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று பயந்தவர்கள் இந்த பூமியிலே யார் தெரியுமா? யார் அவர்கள்? யார் பயந்தார்கள் இந்த இணை வைப்பை? யார் அஞ்சி நடுங்கினார்கள்? யார் இதற்காக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடினார்கள் தெரியுமா? யாரை அல்லாஹ் மனித இனத்திலிருந்து தேர்ந்தெடுத்தானோ நபிமார்களாக, ரசூல்மார்களாக, இணை வைப்பை ஒழிப்பதற்காக எந்த நபிமார்களையும் எந்த ரசூல்மார்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அந்த ரசூல்மார்களும் அந்த நபிமார்களும் தான் இந்த இணை வைப்பை பயந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் நான் பயப்படுகின்றேனா? தௌஹீதிலே இருக்கிறேன் என்று சொல்லுகின்றேன், அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்கவில்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், அதிலே உறுதியாக இருக்கின்றேன். ஆனால் நான் இந்த இணை வைப்பை பயப்படுகிறேனா? நான் இந்த ஷிர்க்கை அஞ்சி நடுங்குகிறேனா? பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார் அவர்கள்? யார் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? அல்லாஹ்வுடைய நண்பர் கலீலுல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இப்ராஹிமே, உன்னை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். நபிமார்களில் சிறந்தவர்கள், நபிமார்களில் உயர்வானவர்கள், அல்லாஹ்விடத்திலே மிக அதிகமான அந்தஸ்திலே உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அல்லாஹ்வால் விசேஷமாக அருள்கொடைகளை கொடுக்கப்பட்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிக்கு எப்படி குர்ஆனிலே சாட்சி சொல்லுகிறான் தெரியுமா? சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 67வது வசனத்தை எடுத்து பாருங்கள். மா கான இப்ராஹீம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யஹூதியாக இருக்கவில்லை, நஸ்ரானியாக இருக்கவில்லை, வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. ஹனீஃப், ஈமானிலே சுத்தமானவராக, ஷிர்க்கிலிருந்து தன்னுடைய ஈமானை பாதுகாத்தவராக. ஹனீஃப் என்றால் ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஈமான் கொண்டவர். ஹனீஃப், ஹனீஃபன் முஸ்லிமா, ஷிர்க்கிலிருந்து தன்னுடைய ஈமானை பாதுகாத்து
அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்குகளோடு முஷ்ரிக்காக இருக்கவில்லை என்று அல்லாஹ் அவருடைய ஈமானுக்கு சாட்சி சொல்லுகிறார். இப்ராஹிம் இணை வைத்ததில்லை, இப்ராஹிம் இணை வைப்பின் பக்கம் நெருங்கியதில்லை. இணை வைப்பை ஒழிப்பதற்காக இந்த பூமியிலே தௌஹீதுடைய தந்தையாக திகழ்ந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னுடைய கரத்தால் சிலைகளை அடித்து நொறுக்கியவர். அந்த இணை வைப்பை ஒழிப்பதற்காக நெருப்பில் குதிப்பதற்கும் தயாரானவர். தன்னுடைய தந்தை எதிர்த்தார் அதற்காக, தன்னுடைய ஊரை எதிர்த்தார் அதற்காக, தன்னுடைய நாட்டை எதிர்த்தார் அதற்காக. இவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் இந்த இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக எடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இணை வைப்பை பயந்தார்கள். எதை பயந்தார்கள்? அவர்கள் இணை வைப்பை பயந்தார்கள். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டால், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டால் நாம் இணை வைத்து விடுவோமா? எமக்கு இணை வைப்பு கலந்து விடுமா? நான் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விடுவேனா? அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுவேனா என்று எம்மிடத்திலே எம்மை அறியாமலேயே பெருமை என்பது ஆட்கொண்டு விட்டதை பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். சூரத்துல் இப்ராஹிமுடைய 35வது வசனம், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. யா அல்லாஹ், இந்த பூமியை அமைதி அளிக்கக்கூடிய இடமாக இந்த மக்காவை நீ ஆக்குவாயாக. வஜ்னுப்னி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னை பாதுகாப்பாயாக. வபனிய, என்னுடைய குழந்தைகளையும் பாதுகாப்பாயாக. அன் நஅ்புதல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதை விட்டு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், சிலைகளை வணங்குவதை விட்டு யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாயாக. யார் சிலைகளை தன்னுடைய கரத்தால் உடைத்தார்களோ அந்த இப்ராஹிம் ஷிர்க்கை பயப்படுகிறார், ஷிர்க்கை அஞ்சி நடுங்கிறார். யா அல்லாஹ், இணை வைப்பிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக. சிலைகளை வணங்குவதை விட்டு என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ பாதுகாப்பாயாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 கரத்திலே இருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய கரங்களிலே இருக்கிறது. அல்லாஹ் எதை எப்படி மாற்ற வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் திருப்பி விடுவான். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய துஆவை உங்கள் உள்ளத்திலே உங்களுடைய நாவுகளிலே உறுதிப்படுத்துங்கள். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், நேர்வழி கொடுத்ததற்கு பிறகு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொடுத்ததற்கு பிறகு, இணை வைப்பிலிருந்து என்னை நீ பாதுகாத்ததற்கு பிறகு யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை திருப்பி விடாதே. நேர்வழிக்கு பிறகு வழிகேட்டின் பக்கம் என்னை செலுத்தி விடாதே. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள் ஷிர்க்கை. அதற்காக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடினார்கள். அதற்கு பிறகு யார் பயந்தார்கள் தெரியுமா? யார் அஞ்சினார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே இந்த நபியை போன்ற அந்தஸ்து உள்ள ஒரு நபி கிடையாது. அல்லாஹ்விடத்திலே இந்த நபியை போன்று சிறந்த ஒரு நபி கிடையாது. அல்லாஹ்விடத்திலே இந்த நபிக்கு இருக்கக்கூடிய நேசத்தை போன்ற ஒரு நேசம் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்திலே, பதவியிலே, உயர்வான படைப்பிலே, ஒட்டுமொத்த உலகத்திலும், ஏன் அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளிலும் அல்லாஹ்விடத்திலே இந்த ஒரு படைப்பை போன்று நெருக்கமான உயர்வான அந்தஸ்துள்ள படைப்பு கிடையாது. யார் அவர்கள்? யார் அவர்கள்? யாரை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பெயரிட்டு அழைக்கவில்லையோ. நபி மூசாவை அழைத்தான் யா மூசா, நபி ஈசாவை அழைத்தான் யா ஈசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்தான் யா இப்ராஹிம், ஆதமை அழைத்தான் யா ஆதம், நூஹை அழைத்தான் யா நூஹ். ஆனால் யாரை அல்லாஹ் தன்னுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பெயரிட்டு அழைக்கவில்லையோ, யாரை கண்ணியமாக, யாரை அல்லாஹ் மதிப்போடு யா அய்யுஹன் நபி, நபியே, தூதரே என்று அல்லாஹ் அழைக்கின்றானோ அந்த அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய நபி, எம்முடைய தூதர், எம்முடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இணை வைப்பை பயந்தார்கள்.
இணை வைப்பை ஒழிப்பதற்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையின் சில இடத்திலே சிலைக்கு முன்னாலோ இணை வைப்பின் ஒரு தூசி அளவு கூட தன்னுடைய வாழ்க்கையில் நெருங்காத அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்திற்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த இணை வைப்பை பயந்து பிரார்த்தனை செய்தார்கள். அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், என்னை குஃப்ரிலிருந்து பாதுகாப்பாயாக, காஃபிராக மாறுவதிலிருந்து, குஃபருடைய தன்மைகளிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. வல் ஃபக்ர் வ அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம். யா அல்லாஹ், உனக்கு நான் தெரிந்த நிலையிலே இணை வைப்பதை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம், எனக்கு தெரியாத நிலையிலே உனக்கு இணை வைப்பதை விட்டும் என்னை நீ பாதுகாத்து என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு நபி பயப்படுகிறார்கள் ஈமானுக்காக, ஒரு நபி அஞ்சுகிறார்கள் ஈமானுடைய தன்மைகளுக்காக. ஈமானிலே உறுதி கொடுக்கப்பட்டு ஷிர்க் கலக்கப்படாமல் உள்ளத்தாலும் நாவாலும் உறுதி கொண்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ்வை இந்த ஈமானுக்காக அஞ்சி நடுங்குகிறார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு கலிமாவை சொல்லிவிட்டு, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு கலிமாவை சொல்லிவிட்டு, என்னுடைய ஈமானின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? நான் வழிகட்டு விடுவேனா? நான் மாறி விடுவேனா? நான் அல்லாஹ்வை மறுத்து விடுவேனா? நான் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுவேனா? நான் குஃப்ரிலே சென்று விடுவேனா? நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்து விடுவேனா? நான் நயவஞ்சகராகி நிஃபாக்குடைய தன்மையை உள்ளத்திலே சுமந்து விடுவேனா என்று கேள்வி முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. யார் இதற்கு வழிகாட்டியது இவர்களுக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஈமானை பயந்தார்கள் நபிமார்கள், ஈமானை அஞ்சினார்கள். ஈமான் உறுதியாக்கப்பட வேண்டும், ஈமான் தவறிவிடக் கூடாது. அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள்கொடை, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள் இந்த ஈமான், இந்த ஈமானிய செல்வம். இது பாதுகாக்கப்பட வேண்டும், இது உறுதியாக்கப்பட வேண்டும் என்று நபிமார்கள் அல்லாஹ்வை அஞ்சி அழைத்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு அபி முலைகத ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாக, அஸ்லக்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபி முலைகா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சஹாபாக்களிலே 30 பேரை சந்தித்திருக்கின்றேன். யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய கண்ணியம். 30 சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கின்றேன். குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக அலா நஃப்ஸி. அந்த 30 சஹாபாக்களும் தங்களுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத் தன்மையை பயந்தார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இத்தனை சஹாபாக்கள், 30 சஹாபாக்களை சந்தித்திருக்கின்றேன். அந்த 30 சஹாபாக்களும் தங்களுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத் தன்மையை பயந்தார்கள். ஆனால் 5 வக்து தொழுதுட்டா நான் தான் இன்னைக்கு பெரிய முஸ்லீம், ஏதாவது சதக்கா செஞ்சுட்டா, ஏதாவது மார்க்க பணி செஞ்சுட்டா நான் தான் பெரிய தாய், என்ன மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாதுங்க இந்த பூமியில, நான் தான் ஹை, மற்றதெல்லாம் கீழே தான், எனக்கு கீழே தான். லா இலாஹ இல்லல்லாஹ். தொழக்கூடியவன் தொழுகை இல்லாதவனை கேவலமாக பார்க்கிறான். ஏதோ அவன்தான் உலகத்திலே பெர்ஃபெக்டான முழுமையான மூமினாக. சதக்கா செய்பவன் சதக்கா செய்யாதவர்களை ஏளனமாக பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய தௌஹீதிலே இருப்பவன் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு வராதவனை எப்படி பார்க்கிறான்? ஏன்? அவனுக்கு பயம் இல்லை. நான் தௌஹீதிலே இருக்கிறேன், நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், நான் சதக்கா செய்கின்றேன். யார் பயந்தார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, உமரே, நீ ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுகிறான். உமரே, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சொன்னார்கள்? ஷைத்தான் உன்னை கண்டு விரண்டு ஓடுகிறான். உமரே,
உன்னுடைய ஈமானை பார்த்து ஓடுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். யாருடைய நாவில் அல்லாஹ்வின் சத்தியம் பேசுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, உமரே, சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை பார்த்தேன், அந்த மாளிகைக்குள் நுழைந்து வர வேண்டும் என்ற ஆசை கொண்டேன். கேட்டேன் ஜிப்ரீலிடத்திலே, யாருடைய மாளிகை? குறைஷி வாலிபர் என்று சொன்னார். நான் நினைத்துக் கொண்டேன் அந்த வாலிபர் நான் தான் என்று. இருந்தாலும் கேட்டேன், யார் அந்த குறைஷி வாலிபர்? சொன்னார், உமர் இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகன் உமர் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே என்று ஜிப்ரீல் பதிலளித்தார். உமரே, அந்த மாளிகைக்குள் நுழைந்து வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் உன் ரோஷத்தை, உன் கோபத்தை எண்ணி பார்த்தேன், உன் ரோஷத்தை எண்ணி பார்த்தேன். அந்த மாளிகைக்குள் செல்லாமல் திரும்பி வந்து விட்டேன் என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்திலே மாளிகையை கண்டேன், உன்னுடைய வீட்டை சொர்க்கத்திலே கண்டேன் என்று சாட்சி சொன்னார்களோ, இந்த உமர். எனக்கு பிறகு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால், எனக்கு பிறகு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால் உமரைத்தான் அல்லாஹ் அனுப்புவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சாட்சி கொடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அமீனு சிர்ருன் நபவி, நபியுடைய ரகசியமான விஷயங்களை அறிந்தவர் ஹுதைஃபா. அவர்களுக்கு அந்த பெயர் தான் இடப்படுகிறது. அந்த தோழரிடத்திலே சொல்லுகிறார்கள், தோழரே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசியங்களை அறிந்தவரே, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே. ஆம், கொடுத்திருந்தார்கள் உமரே. அந்த பட்டியலில் அவருடைய பெயர் இருக்கிறதா, இவருடைய பெயர் இருக்கிறதா, அவர் முனாஃபிகா இவர் முனாஃபிகா என்று கேட்கவில்லை. கேட்டார்கள் தெரியுமா? அந்த பட்டியலில் நீ பார் ஹுதைஃபா, உமருடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். உமருடைய பெயரும் அந்த பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார் ஹுதைஃபா. என்ன ஈமான் இது, என்ன உயர்வு இது, என்ன தன்மை இது, என்ன ஈமானிய அம்சம் இது யாருக்கு இருக்கிறது இந்த முஸ்லிம் சமூகத்தில்? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர யார் இந்த ஈமானை அஞ்சி வாழ்கிறார்கள்? அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டுமே. யா அல்லாஹ், என் ஈமானை தடுமாற்றம் செய்து விடாதே. செல்வத்திற்காக இந்த ஈமான் பறிக்கப்படுகிறதை அறிகிறதா சமூகம்? உலக செல்வங்களுக்காக, வசதியான வாழ்க்கைக்காக, ஒரு பெண்ணை அடைவதற்காக இன்று முஸ்லிம் சமூகம் ஈமானை இழக்கிறது அறிகிறதா சமூகம்? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்கள், நபிமார்கள் பயந்தார்கள், ரசூல்மார்கள் பயந்தார்கள், சஹாபாக்கள் பயந்தார்கள். இந்த ஈமானிலே ஷிர்க் கலக்கப்பட்டு விடக்கூடாது, இந்த ஈமானிலே இணை வைப்பு கலந்து விடக்கூடாது என்று அஞ்சினார்கள். இந்த பாடத்திலே நாம் அறிய வேண்டிய முதல் அம்சம் இதுதான், ஷிர்க்கை பயப்படுதல், ஷிர்க்கை அஞ்சுதல். அபூபக்கர், ஷிர்க்கை அஞ்சிக்கொள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு கருப்பு எறும்பு ஒரு பானையிலே ஊறுவதை விட உன்னுடைய உடம்பிலே, உன்னுடைய உள்ளத்திலே ஷிர்க் நுழைந்து விடும். அஞ்சிக்கொள் அபூபக்கரே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது அடிப்படையாக நாம் இந்த பாடத்திலே புரியவது, இந்த ஷிர்க் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே தனக்காக தேர்ந்தெடுத்த நபிமார்கள், தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்த ரசூல்மார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கடமையில் முதல் கடமையே இந்த நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் அவர்களை அனுப்பினான், ரசூல்மார்களையும் நபிமார்களையும் என்ற கடமை ஷிர்க்கை ஒழித்தல், ஷிர்க்கை அழித்தல், ஷிர்க்கிற்கு எதிராக போராடுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்து நூஹுடைய முதல் வசனங்களிலே சொல்லுகின்றான், இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமி, நூஹை அவருடைய சமூகத்திற்கு அனுப்பினோம். ஏன்? அன் அன்திர கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம், அவருக்கு அந்த சமூகம் வேதனை அனுபவிப்பதற்கு முன்னால் அந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்காக,
قال يا قوم நூஹ் அவர்கள் சொன்னார்கள் யா கௌம் இன்னி லக்கும் நதீரும் முபீன், உங்களுக்கு தெளிவான எச்சரிக்கை செய்யக்கூடியவராக நான் வந்திருக்கின்றேன். என்ன எச்சரிக்கை? அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வத்தகூ வஅதிஊன், அவனை பயப்படுங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள், அவனை வணங்குங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். வ இலா ஆதின் அகாஹும் ஹூதா قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره. ஆது சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் தங்களுடைய கூட்டத்தை பார்த்து, கூட்டமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை விடவா உங்களுக்கு வேறு கடவுள்கள் இருக்கின்றார்கள். வ இலா சமூத அகாஹும் சாலிஹா, சமூது கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள் யா கௌமி அபுதுல்லாஹ், கூட்டமே அல்லாஹ்வை வணங்குங்கள், மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை விடவா வேறு கடவுள் உங்களுக்கு இருக்கிறார்கள். வ இலா மத்யன அகாஹும் ஷுஐபா, மதியன் கூட்டத்தார் அனுப்பப்பட்ட ஷுஐப் அவர்கள் சொன்னார்கள் யா கௌமி அபுதுல்லாஹ், கூட்டமே மக்களே சமூகமே அல்லாஹ்வை வணங்குங்கள், மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை விடவா வேறு கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் வமா அர்சல்னா மின் கபுலிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களும் இந்த செய்திக்காக தவிர வேறு எதற்காகவும் அல்லாஹ்வால் அனுப்பப்படவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வஹீயின் செய்தி லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, ஃபஅபுதூன், என்னையே நீங்கள் வணங்குங்கள், என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்ற செய்திக்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களை அனுப்பினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டு அடிப்படைகளை இந்த தலைப்பிலே பார்த்திருக்கின்றோம். முதல் அடிப்படை, ஷிர்கை நபிமார்கள் அஞ்சினார்கள், ரசூல்மார்கள் அஞ்சினார்கள், சஹாபாக்கள் அஞ்சினார்கள். ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், ஈமான் உறுதியாக்கப்பட வேண்டும். ஷிர்க் என்னுடைய ஈமானில் கலந்து விடக்கூடாது. இணை வைப்பும் நயவஞ்சக தன்மையும் ஈமானை அளிக்கக்கூடிய எந்த காரியமும் என் ஈமானிலே ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய ஈமானை அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். முதல் அடிப்படை. இரண்டாவது, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், அவர்கள் இந்த பூமிக்கு வந்த நோக்கமே அல்லாஹ் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் இந்த பூமிக்கு ரசூலாகவும் நபியாகவும் அல்லாஹ் அனுப்பிய நோக்கமே தௌஹீதை உறுதிப்படுத்தி அல்லாஹ்வை வணங்குவதை உறுதிப்படுத்தி ஷிர்கை அழிப்பதற்குத்தான். ஷிர்க். மூன்றாவது, இந்த ஷிர்க்குடைய விபரீதம் என்ன? ஒருவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்தால், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயலை ஒருவன் செய்தால் அவனுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய கூலி என்ன? அதற்கு என்ன பாவம்? அப்படி ஷிர்க் வைத்தால் அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் என்று நாம் கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வசனங்களை படிப்போம். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய இந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிப்பான மாட்டான். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய இந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா என்று பெரும்பாலான மக்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே கேட்டால் இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுவார்கள். ஆம், இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இங்கு ஒரு தவறான புரிதலை சரிப்படுத்துகின்றேன். இணை வைப்பை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் எப்போது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்து நிசாவுடைய 116வது வசனத்திலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். இணை வைப்பு இல்லாத வேறு என்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவான். என்ன அர்த்தம்? அப்போ ஒருவன் இணை வைத்து விட்டால் அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? அவனுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுக்க மாட்டானா? கண்ணியத்துக்குரியவர்களின் முஃபஸ்ஸிர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுவது பஅதல் மௌத், மௌத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு. மரணத்திற்கு முன்னால்
இணை வைத்த நிலையிலே ஒருவன் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அறிந்து இணை வைப்பின் விபரீதத்தை அறிந்து அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இந்த இணை வைப்பிலிருந்து என்னை மன்னித்து விடு என்று ஒருவன் கேட்டால் அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். இணை வைப்பையும் மன்னிப்பான். அந்த இணை வைப்பின் போது செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, என்ன சொல்கிறார்கள்? யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையிலே மரணிக்கிறான். எப்ப மரணிக்கிறானோ, அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையிலே யார் மரணிக்கின்றானோ தகலன்னார், அவன் நரகத்திலே நுழைவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் மாயிதாவுடைய 72வது வசனம், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அதே நிலையிலே மரணித்து விட்டால் அவனை அல்லாஹ் அவர் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். நரகத்தை அல்லாஹ் அவருக்கு இருப்பிடமாக தங்குமிடமாக ஆக்கி விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ தഖலல் ஜன்னah, அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இறந்தால் அவர் சொர்க்கம் செல்வார். வமன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ தഖலன் நார், யார் இணை வைத்த நிலையிலே மரணிக்கின்றானோ அவன் நரகம் நுழைவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நபிமார்களை பட்டியலிடுகிறான். நபிமார்களுக்கு கொடுத்த பெயர், அவர்களுடைய பெயர்களையும் அவர்களுக்கு கொடுத்த பணிகளையும் எல்லா நபிமார்களுடைய பெயர்களையும் ஓரளவு அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்லுகின்றான். வலவ் அஷ்ரகு, நீங்கள் இணை வைத்தாலும் நபிமார்களே, லஹபிது அன்ஹும், அவர்கள் இணை வைத்திருந்தாலும் லஹபிது அன்ஹும் மா கானு யஅமலூன், அவர்கள் செய்த எல்லா செயல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். யாராக இருந்தாலும், நபிமார்களாக இருந்தாலும் சரி, ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஹபீப், அவனுடைய நேசத்திற்குரியவர், ஹவுதுல் கௌதரின் சொந்தக்காரர், மகாம மஹ்மூதுடைய சொந்தக்காரர், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? சூரத்து ஜுமருடைய 65, 66வது வசனங்களை படித்து பாருங்கள். வலகத் ஊஹிய இலைக வலகத் ஊஹிய இலைக வஇலல் லதீன மின் கப்லிக, நபியே உமக்கு அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவிக்கின்றது, உமக்கு முன்னால் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்தது. லஇன் அஷ்ரக்த, நேரடியாக பேசுகிறது. லஇன் அஷ்ரக்த, நபியே நீங்கள் இணை வைத்தாலும் லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான். வலதகூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளில் அல்லாஹ் உங்களை ஆக்கி விடுவான். சுப்ஹானல்லாஹ். பலில்லாஹ ஃபஅபுத், அதன் காரணமாக அல்லாஹ்வை வணங்குங்கள் நபியே. வகும் மினஷ் ஷாக்கிரீன், நன்றி செலுத்தக்கூடியவர்களில் நீங்கள் இருங்கள். யாருக்கு எச்சரிக்கை? யாருக்கு எச்சரிக்கை? நபியே நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்களும் அளிக்கப்படும், நஷ்டவாளிகளில் அல்லாஹ் உங்களை ஆக்கி விடுவான். தூதரே, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷிர்க், கொடிய குற்றம், கண்ணியத்துக்குரியவர்கள், கொடிய பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹ்வுடைய வசனம், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், ஈமான் கொண்டவர்கள் ஈமானோடு ஷிர்க்கை கலக்க, அநியாயத்தை கலக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமானோடு அநியாயத்தை கலக்க மாட்டார்கள், ஆடையாக அநியாயத்தை அணிவிக்க மாட்டார்கள் ஈமானின் மீது மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் யார் அநியாயம் செய்யாமல் இருப்பது? எங்க நஃப்ஸுக்கு அநியாயம் செய்யாமல் யார் இருப்பது? என்ன அநியாயம் அது? என்ன அந்த அநியாயம் என்றால் என்ன? ஈமானோடு அநியாயம் கலக்கப்படுவது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதனுடைய விளக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அவலம் தஸ்மஉ இலா கௌலி லுக்மான் இப்னி,
நீங்கள் கேட்கவில்லையா லுக்மான் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு செய்த அறிவுரையை? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். என்ன செய்தார்கள்? மகனே, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு அறிவுரை செய்கிறார். மகனே, அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். இணை வைப்பு என்பது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். இணை வைத்து விடாதே மகனே. அல்லாஹ் அநியாயம் என்று இங்கு ஷிர்க்கை தான் சொல்லுகிறான். இங்கும் அதற்கு அதுதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு. ஈமானோடு அநியாயத்தை கலக்க மாட்டான் ஒரு ஈமான் கொண்டவன். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்று என்ன எமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய பாக்கியம் தெரியவில்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய அந்தஸ்து தெரியவில்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹோடு ஷிர்க் கலக்கப்படவில்லை என்றால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை இந்த சமூகம் அறியவில்லை. இந்த நோயுடைய உபரிதத்தை சமூகம் அறியவில்லை. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தந்தை, பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மரண படுக்கையில் சொல்கிறார்கள். அபூ தாலிப் மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அன்ன அபா தாலிபின் லம்மா ஹதரத்துஹு அல்-வஃபாத் دخل عليه النبي صلى الله عليه وسلم وعنده ابو جهل. ابو جهل இருக்கிறான் அந்த நேரத்தில். فقال اي ام قل لا اله الا الله. அபூ தாலிபை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், என்னுடைய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ். இந்த கலிமாவை கொண்டு உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுகிறேன். சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு கலிமா, ஒரு வார்த்தை. அபூ ஜஹல், அப்துல்லா இப்னு உபை உமையா சொன்னார்கள், அபூ தாலிப், முஹம்மது உங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்களுடைய மார்க்கத்தை விடச் சொல்கிறாரே, விடப் போகிறீரா? அபூ தாலிப் அவர்கள் மறுத்து விட்டார்கள் சொல்லுவதற்கு. அபூ தாலிப் அவர்கள் மரணமாகி விடுகிறார்கள். அதே நிலையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தாலிபுடைய மரணத்தை தாங்க முடியாமல் சொன்னார்கள், லஅஸ்தக்ஃபிரன்ன லக். அபூ தாலிப் அவர்களே, உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நான் மன்னிப்பை கேட்பேன். இஸ்லாத்திற்கு உதவி செய்தவர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அரணாக இருந்தவர், காஃபிர்கள் முஷ்ரிக்குகளுடைய பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்தவர் அல்லாஹ்வுடைய அருளால் அபூ தாலிப் அவர்கள். உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவேன். ஒரு நபி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ஹபீப் சொல்லுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு விட்டானா? வசனம் வருகிறது, உடனே வருகிறது. மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனு வயஸ்தக்ஃபிரு லில்முஷ்ரிகீன வலவ் கான உலில் குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். நபிக்கோ ஈமான் கொண்டவர்களுக்கோ எந்த அதிகாரமும் இல்லை. யார் ஒருவன் இணை வைத்த நிலையிலே மரணிக்கின்றானோ அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக பாதுகாப்பை, பாவ மன்னிப்பை தேடுவதற்கு நபிக்கோ ஈமான் கொண்டவர்களுக்கோ எந்த அதிகாரமும் இல்லை. வசனம் வருகிறது, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புகின்ற காரணத்தால் ஒருவருக்கு நேர்வழியை கொடுத்து விட முடியாது. வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் யாரை நாடுவானோ அவர்களுக்குத்தான் நேர்வழி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யாரை பார்த்து பேசுகிறது குர்ஆன்? யாரை பார்த்து பேசுகிறான் அல்லாஹ்? யாரிடத்திலே பேசுகிறது இந்த வசனம்?
ஏன்? அல்லாஹ் எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்வான். எந்த பாவத்தை வேண்டுமானாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் பொருத்திக் கொள்ளாத, அல்லாஹ் மன்னிக்காத மிகப்பெரிய பாவம் இந்த ஷிர்க், இந்த நோய். நீங்கள் விரும்பிய காரணத்தால் நபியை நேர்வழியை கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்குத்தான் நேர்வழி. அப்போ கொஞ்சம் என் நிலைமை, உங்கள் நிலைமை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்குத்தான் நேர்வழி என்றால், இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான், உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் நாடியவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் நாடுபவர்களுக்குத்தான் நேர்வழி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யாருக்கு கொடுத்தால் இந்த நேர்வழியை? நபி நூஹுக்கு கொடுத்தால், அவர்கள் மனைவிக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையே. நபி லூத்துக்கு கொடுத்தால், அவர்களுடைய மனைவிக்கு கொடுக்கவில்லையே. நபி இப்ராஹிம் அவர்களுக்கு கொடுத்தான், அவர்களுடைய தந்தைக்கு கொடுக்கவில்லையே. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களுக்கு உதவியாக உறவினராக இருந்த அபூ தாலிப் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையே. என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால், எனக்கு அல்லாஹ் அந்த நாட்டத்தை வைத்திருக்கிறான் என்றால், என் அல்லாஹ் என் மீது செய்திருக்கக்கூடிய அருள் என்ன? என் ரப்பு என் மீது செய்திருக்கக்கூடிய கருணை என்ன? என் ரப்பு என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு என்ன? அவனுக்கு நான் இணை வைக்கலாமா? அல்லது இணை வைப்பை நான் பயப்படாமல் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாமா? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இணை வைப்பு அஷ்ஷிர்க் கிஸ்மான் அவ் நவ்ஆன், இரண்டு வகையாகும். இணை வைப்பு இரண்டு வகையாகும். ஒன்று ஷிர்குல் அக்பர், இரண்டாவது ஷிர்குல் அஸ்கர். பெரிய இணை வைப்பு, சிறிய இணை வைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. பெரிய இணை வைப்பை யார் செய்கிறார்களோ அவர்கள் அதே நிலையிலே மரணித்தால் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களுக்கு நரகத்தை கொடுப்பான். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். நரகவாதிகள் காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள். சொர்க்கமே கிடையாது அவர்களுக்கு. அல்லாஹ் அவர்களிடத்திலே பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான். முஷ்ரிக்குகள், யாரை வணங்கினீர்களோ அவர்களோடு நரகத்தில் இருங்கள் என்று அல்லாஹ் அறிவித்து விடுவான். இரண்டாவது ஷிர்குல் அஸ்கர். இந்த இணை வைப்பை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். இது பெரிய இணை வைப்பை போன்று அல்ல, ஆனால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஆனால் இதுவும் இணை வைப்பின் ஒரு வகைதான். பெரிய இணை வைப்பு என்றால் என்ன? ஷிர்குல் அக்பர் ஹுவ இத்திகாதுன் நித் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்விற்கு நிகராக சமமாக ஒரு உரையாக்குது. இணை வைப்பு என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு சமமாக, இணையாக, ஒப்பீடாக ஒரு உரையாக்குது. எதில் ஆக்கினாலும் சரி, எந்த தன்மையில் ஆக்கினாலும் சரி, எந்த விஷயத்தில் ஆக்கினாலும் சரி, அது இணை வைப்பாகும். ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன தெரியும்? கோயிலுக்கு போய் சிலைகளை வணங்கினா ஷிர்க்குன்னு தெரியும், இணை வைப்புன்னு தெரியும். சர்ச்சில் போய் ஈசாவை அழைச்சாலோ அல்லது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைச்சாலோ இணை வைப்புன்னு தெரியும். ஆனால் இந்த சமூகம் அறியாத இணை வைப்புகள் எத்துணை இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்விற்கு சமமாக இன்று மனிதர்களை ஆக்குகிறார்களே, ரப்புக்கு சமமாக இன்று மனிதர்களை ஆக்குகிறார்களே, இது இணை வைப்பு, ஷிர்க். அல்லாஹ்விற்கு ஒப்பீடாக மனிதனின் ஒப்பீட்டை ஆக்கிறார், ஷிர்க். அல்லாஹ்வின் தன்மைக்கு நிகராக ஒருவரின் தன்மையை கொண்டு வந்தால் ஷிர்க். ஷிர்கு ஃபில் இபாதா, அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் அதிலே அல்லாஹ்விற்கு சமமாக இன்னொரு உரையாக்குதல். ஷிர்கு ஃபித் துஆ, துஆவிலே இணை வைத்தல். அல்லாஹ்வை அழைப்பது போன்ற அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைத்தல். ஷிர்கு ஃபித் தவக்குல், நம்பிக்கை வைப்பதிலே அல்லாஹ்விற்கு சமமாக ஒரு உரையாக்குதல். ஷிர்கு ஃபில் முஹப்பா,
நேசத்திலே அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை ஆக்குதல். ஷிர்கு ஃபின் நதர், நேர்ச்சையிலே அல்லாஹ்விற்கு கொடுப்பதை போன்ற நேர்ச்சை வைத்தல். ஷிர்கு ஃபில் இராதா, நோக்கத்திலே அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். எத்துணை வகைகள் மார்க்க அறிஞர்கள் இந்த ஷிர்கிற்காக கூறியிருக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், கட்டுப்படுதல், அதிலே அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்குதல். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை வரும் பொழுது அதற்கு மாற்றமாக மனிதர்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுதல் ஷிர்க். துணை பேருக்கு தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அல்லாஹ்விற்கு நிகராக சமமாக அவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாதிரிகளையும் குருமார்களையும் ஆக்கிக் கொண்டார்கள் என்று அதி இப்னு ஹாத்திம் கிறிஸ்தவராக இருந்தவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் எங்கள் பாதிரிகளை கடவுளாக அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்கவில்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஹலாலாக்கியதை அல்லது அவர்கள் ஹலால் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஹலால் என்று ஏற்றுக்கொண்டீர்கள், அவர்கள் ஹராம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஹராம் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லாஹ் அதை ஹலாலாக்கி இருக்கின்றானா ஹராமாக்கி இருக்கின்றானா என்று தெரிந்தும் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? அப்படி என்றால் நீங்கள் அவர்களைத்தான் வணங்கினீர்கள். ஷிர்க். ஷிர்கு ஃபில் முஹப்பா, நேசத்தில் அல்லாஹ்விற்கு சமமாக நிகராக ஆக்குதல். وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ. மனிதர்களில் சிலர் அல்லாஹ்விற்கு சமமாக இணையாக சிலரை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போன்றே ஷிர்க், அவர்களையும் நேசிக்கிறார்கள். ஆனால் வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அதிகம் அதிகம் நேசம் வைத்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை ஆக்குவானாக. ஷிர்கு ஃபித் துஆ, துஆவிலே அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். அல்லாஹ்விடத்திலே கேட்பதை போன்று அடியார்களிடத்திலே கேட்டு. இப்னு அப்பாஸை பார்த்து சொன்னார்கள், வ இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மட்டும் கேள். وَإِذِ اسْتَعَنْتَ فَاسْتَعِنْ بِاللَّهِ, உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மட்டும் உதவி தேடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் முஸ்லிம் சமூகம் இணை வைப்பு ஒழிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சமூகம். எந்த இணை வைப்பு அழித்து ஒழிக்கப்பட்டதோ அதே இணை வைப்பிற்கு மீண்டும் சென்று கொண்டிருக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எதை சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்திலே ஒரு மனிதனை ஆக்கலாமா? அல்லாஹ்விற்கு நிகராக ஒருவரை கொண்டு வரலாமா? யோசித்து பாருங்கள். சுஜூத் யாருக்கு செய்வது? யாருக்கு செய்வது? அல்லாஹ்விற்கு செய்வது. பிரார்த்தனை யாரிடத்திலே கேட்கப்படுவது? அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுவது. பாவ மன்னிப்பு யாரிடத்திலே கோரப்படுவது? அல்லாஹ்விடத்திலே கோரப்படுவது. நம்பிக்கை யாரின் மீது வைக்கப்படுவது? அல்லாஹ்வின் மீது வைக்கப்படுவது. நாட்டங்கள் யாரின் நாட்டத்தால் நடக்கும்? அல்லாஹ்வின் நாட்டத்தால் நடக்கும். குழந்தை கொடுக்க வேண்டுமா? அல்லாஹ் நாடினால் குழந்தை கிடைக்கும். நோய் நீர வேண்டுமா? அல்லாஹ் நாடினால் நோய் தீரும். உலக பிரச்சனைகள் தீர வேண்டுமா? அல்லாஹ் நாடினால் பிரச்சனைகள் தீரும். தான ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு தங்களை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்துடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? சுஜூது அவுலியாக்களுக்கும் செய்யலாம். யாருக்கும் செய்யலாமா? யார் அல்லாஹ்வை வணங்கி இந்த பூமியிலே தௌஹீதை சொல்லி மரணித்தார்களோ அவர்கள் மரணமானதற்கு பிறகு பொழப்பு நடத்துவதற்காக கபூர்களை கட்டிக்கொண்டு தர்காக்களை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு சென்று சுஜூது செய்யலாமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யலாமா? அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கலாமா? அவர்களை தொழுது அழைக்கலாமா? இந்த தரீகா என்ற ஒரு கூட்டம் சூஃபியாக்கள் என்ற பெயரிலே, சூஃபிகள் என்ற பெயரிலே என்று சமூகத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. தர்காவின் பக்கம் மக்களை அழைத்து 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 ஈமானை அடக வைத்துக் கொண்டிருக்கிறது தர்காக்களிலே சமூகம். குழந்தை இல்லையா? தர்காக்கு.
நோய் தீரணுமா தர்காக்கு போ, கடன் தீரணுமா தர்காக்கு போ, உன் புள்ள வெளிநாட்டுக்கு போகணுமா தர்காக்கு போ. லா இலாஹ இல்லல்லாஹ். தர்கா 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 தர்கா. முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் கூட்டம் இன்னைக்கு வலிமார்களை, நபிமார், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை சமமாக இணையாக ஆக்கி கொண்டிருக்கிறதே. இந்த சமூகத்திற்கு யார் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது? யார் இந்த ஷிர்கை கற்றுக் கொடுத்தது? லா இலாஹ இல்லல்லாஹ். ஷிர்க் இது. துஆ அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட வேண்டும், அவுலியாவிடத்திலே அல்ல. சுஜூத் அல்லாஹ்விடத்திலே செய்யப்பட வேண்டும், அவுலியாவிடத்திலே அல்ல. வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் என்று சொன்னால் இன்று ஒரு முஸ்லிமுக்கு பயம் இல்லை. அவுலியா பேர சொன்னா பயந்துறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் இல்லை. தர்கால போய் தர்கால செல்வத்தை கூட்டம்னா கூட்ட தயார், கந்திரில போய் நிக்கணும்னா நிக்க தயார், பள்ளிவாசலுக்கு தொழுகையில் வந்து நில்லாம் அதெல்லாம் இல்லை. ஷேக் முந்தானை பிடிச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அந்த தர்கால போய் 2 ரக்காத் தொழுதா 1000 வருஷம் தொழுகணும். வாழ்க்கை ஃபுல்லா தொழுவே வேணாமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஷிர்க் எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே யார் சமர்ப்பிக்கின்றார்களோ அவர்கள்தான் ஈமானை பாதுகாத்தவர்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடக்கூடிய வணக்க வழிபாடு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாம் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய என் ரப்புல் ஆலமீனுக்கு தான். அல்லாஹ்வுடைய வசனம் பேசுகிறது. ஷிர்குல் அக்பர், இதுவெல்லாம் பெரிய பாவங்கள், பெரிய ஷிர்க். யார் மரணத்திற்கு முன்னால் கேட்டுக்கொள்ளட்டும், அவர்கள் மரணத்திற்கு முன்னால் இந்த இணை வைப்பில் இருந்து தௌபா செய்யாமல் மரணிக்கின்றார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என் சமூகத்தை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரணிக்கின்றார்களோ அவர்கள் செய்த எத்துணை அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அழித்து விடுவான். நிரந்தர நரகவாதிகளாக நரக நெருப்பிலே எரிந்து கொண்டிருப்பார்கள். ஷிர்க்கை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களை. ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். உள்ளங்களை புரட்டி விடாதே அல்லாஹ், என் ஈமானை உறுதிப்படுத்து. ஷிர்க்கை விட்டு என்னுடைய ஈமானை பாதுகாரு யா அல்லாஹ். இரண்டாவது ஷிர்க், ஷிர்குல் அஸ்கர். நீங்க நீளமான விவரமாக பார்க்க வேண்டிய செய்தி இருந்தாலும் உங்களுடைய கல்விக்கு தேவையான அளவு நான் இதை சொல்கின்ற நேரம் குறைவாக இருப்பதால் ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க். இது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னா ஹுவஃப மா காஃபு அலைக்கும், உங்கள் மீது நான் பயப்படுவதெல்லாம் அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க்கை தான். வம ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? கால அர்ரியா, பிறர் பார்ப்பதற்காக செய்தல். அர்ரியா, பிறருடைய பார்வைக்காக செய்தல் சிறிய ஷிர்க். சிறிய ஷிர்க் எதை செய்தாலும் சரி அல்லாஹ்வுடைய முகத்திற்காக ஈமானிலே உறுதியாக இருப்பவர்களின் நிலைப்பாடு. கூட்டத்திற்காக அல்ல, தன் ஜமாஅத்திற்காக அல்ல, தன் இயக்கத்திற்காக அல்ல, தன் தலைவருக்காக அல்ல, என் ரப்புக்காக, என்னை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் மக்களிடத்திலே உயர்வானவனாக கண்ணியவனாக மாற வேண்டும் என்பதற்காக அல்ல, என் ரப்புக்காக. ரியாவில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களின் நிலைப்பாடு அல்லாஹ் அந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. அர்ரியா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யகூலுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லஹும் யௌமல் கியாமah. இந்த ரியாவை கொண்டவர்கள், இந்த பிறருக்காக செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளை கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், மக்களுடைய அமல்களுக்குரிய கூலிகளை அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகு இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா, யாருக்காக இந்த உலகத்திலே அமல் செய்தீர்களோ அவர்கள் இந்த பூமியில நிற்கிறார்களா என்று பாருங்கள்.
பார்த்து ஃபந்துரு ஹல் தஜிதூன இன்தஹும் ஜஸா, யாருக்காக செய்தீர்களோ அவர்கள் இந்த நாளிலே ஏதாவது கூலி கொடுப்பார்களா என்று தேடிப்பார்கள். தேடும் என்று அல்லாஹ் அனுப்பி விடுவான். போய் தேடிக்க, அவனுக்கு அதெல்லாம் செஞ்ச போய் வாங்கிக்க. குத்துபா உரை, மார்க்க உரை யாருக்காக செய்வாய்? அல்லாஹ்வுக்காக. அவங்க உன்ன பெரிய பேச்சாளர் சொன்னதுக்காக தானே செஞ்ச, வாங்கிக்க, மக்கள்கிட்ட வாங்கிக்க கூலி. சதகா அல்லாஹ்விற்காக, அவன் கொடுத்தா நான் கொடுத்துட்டேன்னு பாரு, அப்ப அவன்கிட்ட போய் வாங்கிக்க கூலிய என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இஹ்லாஸ், இதிலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு தேவை அல்லாஹ்விற்காக மட்டும். எதை செய்தாலும், ஒரு நாவின் ஒரு வார்த்தையை அசைத்தாலும் சரி, என் ரப்புடைய முகத்திற்காக, என் ரப்புடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மை எமக்கு வழங்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஷிர்குடைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற இப்போது மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த பூமியிலே எப்படி ஷிர்க் வந்தது, இந்த பூமியிலே எப்படி இணை வைப்பு வந்தது, இந்த பூமியிலே மக்கள் அனுப்பப்படும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் அனுப்பும் பொழுது ஷிர்கோடு அனுப்பினானா, ஷிர்குள்ள சமூகத்தோடு அனுப்பினானா என்றால் இல்லை. எல்லோருக்கும் தெரியும், தௌஹீதோடு தான், லா இலாஹ இல்லல்லாஹ்விலே சுத்தமான நிலையில்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியிலே அனுப்பினான். ஆனால் எப்போது ஏற்பட்டது ஷிர்க்? தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, கான பைன நூஹின் வ ஆதம் அஷ்ரத்து குரூன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கும் இடையில் இருந்த தூரம் 10 நூற்றாண்டுகள். 10 நூற்றாண்டுகள் ஆதம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பேருக்கும் இடையில் இருந்த தூரம். சொன்னார்கள், குல்லுஹும் அலா ஷரீஅத்தின் மினல் ஹக். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பப்படும் பொழுது எல்லோரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பப்படுவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரை மக்கள் எல்லோரும் ஹக்கில் தான் இருந்தார்கள். ஃபக்தலஃபு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பப்படுவதற்கு முன்னால் மக்கள் கருத்து வேறுபட்டார்கள். ஃபபஅஸல்லாஹு நபிய்யீன முபஷ்ஷிரீன வ முன்திரீன். அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், எச்சரிக்கை செய்பவராகவும் நற்செய்திகளை கூறுபவராகவும். அப்படி என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்ததிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பப்படுவதற்கு சில நூற்றாண்டுகள் முன்னால் வரை ஷிர்க் என்பது இந்த பூமியில கிடையாது. இப்ப எப்படி வந்துச்சு? ஷிர்க்கை எப்படி உருவானது? ஷைத்தான் எப்படி உருவாக்கினான்? மக்கள் நல்லவர்கள், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் வணங்கியவர்கள், தங்களுடைய முன்னோர்களாக இருந்தால் இவர்களை எப்படி நாம் நினைவிலே வைத்திருப்பது என்பதற்காக அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுடைய உருவங்களை வரைய ஆரம்பித்தார்கள். வரைந்து சில வடிவங்களாக கொடுத்து அவர்களுடைய உருவங்களை தங்களுடைய ஞாபகார்த்தத்திற்காக வைத்திருந்தார்கள். முன்னோர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய முகங்கள், அவர்களுடைய உருவங்கள் ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்பத காரணத்திற்காக வரைந்து வைத்திருந்தார்கள். காலம் சென்றது. என்ன ஆனது? மக்கள் பின்னால் வந்தவர்கள் அந்த உருவங்களை எடுத்தார்கள். இது யாருடைய உருவம் என்று சந்தேகம் கொண்டார்கள். சரி, கண்ணியவான்களாக இருக்கலாம் என்று உருவங்களை எடுத்து வந்து அழகாக வடிவமைத்து அதற்கு மாலை போட்டு அதற்கு மரியாதை செலுத்தினார்கள். பின்னால் ஒரு காலம் வந்தது. யார் என்று கேட்டார்கள். ஷைத்தான் ஏவினான், இவர்கள் தான் உங்களை படைத்த கடவுள்கள் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படித்தான் ஷைத்தான் ஷிர்க்கை கொண்டு வருவான். கண்ணியம் என்ற முறையிலே வருவான், மரியாதை என்ற முறையிலே வருவான். இப்படியே கொண்டு வந்து கடைசியிலே அவர் கடவுள் என்று சொல்ல வைத்து விடுவான். இன்றும் பார்த்தால், சிலரை பார்த்தால் சாமியார் என்பார்கள். சிறிது காலம் போய்விட்டால் அவரை கடவுள் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஷிர்க் உருவானது. இப்படி மக்கள் அல்லாஹுடைய தௌஹீதை மறந்து, லா இலாஹ இல்லல்லாஹை மறந்து செல்ல ஆரம்பித்த பொழுதுதான் இதை தடுக்க வேண்டும் அல்லது இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய தொடக்கத்தை அல்லாஹ் தொடங்கினான். யாருடைய செய்தியை கொண்டு? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை கொண்டு.
அரபு தேசத்திற்கு எப்போது இணை வைப்பு வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஅய்து அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல் குஸாஇ என்ற ஒருவன் தான் அரபு தேசத்திற்கு ஜஸீரத்துல் அரப் மக்காவிலே வாழக்கூடிய மக்களுக்கிடையே, அரபு தேசங்களிலே வாழக்கூடிய மக்களுக்கிடையே ஷிர்கை கொண்டு வந்தான். யஜுர்ரு குஸ்பஹு ஃபின்னார், இவன் தன்னுடைய குடலை சுமந்து கொண்டு நரகத்திலே சென்று கொண்டிருக்கின்றான், விரைந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படித்தான் ஷிர்க் உருவாகி இன்று உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக ஒரு பெரும் கூட்டம் இந்த ஷிர்கிலே பல வகைகளாக, கிறிஸ்தவர்களாக, நஸ்ரானியாக, யூதர்களாக, மஜூசிகளாக, இந்துக்களாக இப்படி பிரிந்து கிடக்கிறார்கள். முஸ்லிம்களிலும் கூட தர்காவாதிகளாக, தர்காக்களிலே சென்று அவர்களிடத்தில் அவர்களை அழைக்கக்கூடியவர்களாக, அங்கே சென்று குழந்தைகளை கேட்கக்கூடியவர்களாக, அங்கே சென்று அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை சுத்தப்படுத்தி உறுதிப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, ஏன் இந்த நோயிலிருந்து விடுபட்டால் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? நாளை மறுமையிலே அல்லாஹ் என்ன கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு எந்த இணையும் இல்லை துணையும் இல்லை என்று யார் அல்லாஹ்விற்கு சாட்சி கொடுக்கிறார்களோ, வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் ரசூல் ஆவார்களும் என்று யார் சாட்சி கொடுக்கிறார்களோ, வ அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியாரும் ரசூலும் ஆவார்களும் என்றும் யார் சாட்சி கொடுக்கிறார்களோ, வல் ஜன்னத்து ஹக், சொர்க்கம் உண்மை என்று யார் நம்புகிறார்களோ, வன்னாரு ஹக், நரகம் உண்மை என்று யார் நம்புகிறார்களோ, அத்ஹலஹுல்லாஹுல் ஜன்னah அலா மா கான மினல் அமல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சொர்க்கத்திலே அனுப்புவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி, என்னை அழைத்துக் கொண்டு, என்னை நம்பிக்கை கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம், கஃபர்து லக அலா மா கான மின்க வலா உபாலி, நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பேன், எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை தொட்டு விட்டாலும் சரி, சும்ம ஸ்தக்ஃபர்தனி கஃபர்து லக, நீ என்னிடத்திலே பிறகு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். வலா உபாலி, நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா சும்ம லகீதனி லா துஷ்ரிகு பி ஷைஆ லஅதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், ஆதமுடைய மகனே, உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து நாளை மறுமையிலே வருகிறாய், அந்த பாவத்திலே எனக்கு இணை வைக்கக்கூடிய இந்த ஷிர்க்குடைய பாவம் மட்டும் இல்லை என்றால், சுப்ஹானல்லாஹ், மறுமை வரும் பொழுது உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து வருகிறாய், அந்த பாவங்களில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால், நீ கொண்டு வந்த அந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு உனக்கு நான் நன்மையை, மன்னிப்பை தந்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே யுகாலு லிர்ரிஜாலி மின் அஹ்லின் நார் யௌமல் கியாமா, மறுமையிலே நரகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அரஐத லவ் கான லக மா அலல் அர்தி மின் ஷை, இந்த பூமியிலே சில விஷயங்கள் உங்களுக்கு சொந்தமாக இருந்து, அகுன்த முஃப்ததியன் பிஹ், இந்த நரக வேதனைக்காக அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் கொடுப்பீர்களா? அப்போது நரகவாதிகள் சொல்லுவார்கள், ஃபயகூலு நஅம், யா அல்லாஹ் கொடுப்போம் யா அல்லாஹ். கால ஃபயகூலு அரத்து மின்க அஹ்வன மின் தாலிக், யா அல்லாஹ் அரத்து மின்க அஹ்வன மின் தாலிக், அதையெல்லாம் அதைவிட லேசான ஒன்றை தானே நான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தேன் நரகவாதிகளே, எனக்கு இணை வைக்க வேண்டாம் என்பதைத்தானே, அதைவிட உலகத்தை எல்லாம் கொடுப்பதை விட இந்த ஒரு லேசான விஷயத்தை தானே உங்களிடத்தில் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் மறுத்து விட்டீர்களே எனக்கு கொடுப்பதற்கு அந்த தன்மையை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷிர்கிலிருந்து பாதுகாத்தால், இந்த நோயிலிருந்து பாதுகாத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே மிகப்பெரிய கூலியான சொர்க்கத்தை கொடுப்பான். அதைவிட மிகப்பெரிய கூலியான அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை வழங்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே நம்மை ஆக்குவானாக. இந்த உலகத்திலே இந்த சமூகம் இந்த நோயிலிருந்து நீங்கினால், இந்த ஷிர்கிலிருந்து நீங்கினால், முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலும்
பரவி இருக்கக்கூடிய இந்த இணை வைப்பின் கொள்கையிலிருந்து நீங்கினால் அல்லாஹ் என்ன கொடுப்பான்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகம் எங்கும் வெற்றி அடைய முடியாது. பலஸ்தீனாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், உலக முஸ்லிம் நாடுகளாக இருக்கட்டும், பர்மாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்திற்கு வெற்றியை வழங்க மாட்டான், ஆட்சி அதிகாரங்களை கொடுக்க மாட்டான், அவர்கள் இந்த ஷிர்க்கில் இருந்து விலகி தௌஹீதிலே உறுதியாகாமல். இன்று பலர் சொல்லுகிறார்கள், ஆட்சி கிடைத்தால் ஆட்சி கிடைத்தால் போதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிகளை எம்மை கண்ணியப்படுத்தி விடுவான் என்று. சிலர் சொல்கிறார்கள், கல்வி கிடைத்தால் போதும் முஸ்லிம் சமூகத்தை மேலோங்கி விடலாம் என்று. சிலர் சொல்கிறார்கள், வியாபாரத்திலே, தொழிலிலே, பணத்திலே முஸ்லிம் சமூகம் அதிகரித்தால் போதும் முஸ்லிம் சமூகம் வெற்றி அடைந்து விடும் என்று. கல்லா அப்படியல்ல. முஸ்லிம் சமூகத்தின் வெற்றி, முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உதவியின் அடிப்படை தௌஹீத். தௌஹீது இருந்தால்தான் அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்திற்கு வெற்றி அளிப்பான். தௌஹீது இல்லை என்றால், ஷிர்க் அந்த சமூகத்திலே கலக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் அந்த சமூகத்தை கைவிட்டு விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், சூரத்து நூருடைய 55வது வசனம், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான், லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், இந்த பூமியிலே அல்லாஹ் அவர்களை கலீஃபாக்களாக, இந்த பூமியின் ஆட்சி அதிகாரிகளாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான். கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்ததை போன்று, வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதி இர்ததா லஹும், அல்லாஹ் பொருந்திய மார்க்கத்தில் அவர்களை அல்லாஹ் நிலைபெற செய்வான். வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, அல்லாஹ் அவருடைய பயத்திற்கு பிறகு நிம்மதியை வழங்குவான். என்ன செய்வார்கள்? யஅபுதூனனி, அல்லாஹ்வை வணங்குவார்கள். லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காம. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தால் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்க மாட்டார்கள். அப்போ கொடுக்கவில்லை என்றால் அந்த சமூகத்திலே இணை வைப்பு கலக்கப்பட்டிருக்கிறது. இணை வைப்பிலே அந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. மறுபடியும் சொல்கின்றேன், இந்த சமூகம் இதன் பக்கம் திரும்பவில்லை என்றால், தௌஹீதின் பக்கம் திரும்பி ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கப்படவில்லை என்றால், உலகத்தில் எந்த நாடாக இருக்கலாம், பலஸ்தீன், சிரியா, சவுதி அரேபியா, இலங்கை, இந்தியா, இன்னும் அடுக்கிக் கொண்டே போங்கள், எதற்கும் அல்லாஹ் வெற்றி கொடுக்க மாட்டான். இந்த நாடுகள் தௌஹீதிலே உறுதியாகாதவரை இந்த சமூகம் தன்னிடத்திலே நீக்க வேண்டிய மிகப்பெரிய நோய், அஞ்சி நடுங்கி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை கேட்க வேண்டிய நோய் இந்த ஷிர்க்குடைய நோய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படையான மறைவான இணை வைப்பிலிருந்தும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிந்த நிலையிலும் அறியாத நிலையிலும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பாவங்கள் இருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்புரிவானாக. இன்றைய சமூகத்தை தாக்கும் நோய்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் ஷிர்க்குடைய அம்சங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த சமூகத்தை தாக்கக்கூடிய நோய்களில் வேறொரு தலைப்பிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.